ஹாய் ஆல்ஃபா மேடம். ஆக்சுவலாக இந்தியாவோட ஆட்டோமொபைல் மார்க்கெட் எப்படிப்பட்ட மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வேர்ல்டு வைடு அதிகமான 1964லேருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியன் கார் விற்ற ஒரு கம்பெனியோட கார், அது டொயோட்டாவோட காரெல்லாம் இந்தியாவுக்கு வந்து அடி வாங்கி மிதி வாங்கி மார்க்கெட்டில் இல்லாமல் போய் டிஸ்கண்டினியூ ஆகி மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆகிடுச்சு. அப்போது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எந்த மாதிரி ப்ராடக்ட் வரணும், எந்த மாதிரி ப்ராடக்ட் வின் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா டொயோட்டா இஸ் வெரி ரிலையபிள். ஸ்பேரோ ரேட்டு கம்மி தான். ரொம்ப லாங் டேர்மாகவே நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே. ஈவன் தோ அது ஏன் ஃபெயிலியர் இந்தியன் மார்க்கெட்டில் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிக்னஸ் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இதில் வாக்ஸ்வேகன் கல்ஃப் இருக்குது, ஃபோர்டு எஃப் சீரிஸ்லாம் இருக்குது, இல்லை இந்த பக்கம் வரவே இல்லை. ஸோ இவங்கெல்லாம் ஏன் இந்த பக்கம் வரலாங்கிறதுக்கு ஒரு விஷயம் இவ்வளோ தான். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டுக்கு, இந்தியன் ரோட்ஸுக்கு அப்படிங்கும்போது அதோட இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது தனி. இந்தியன் மார்க்கெட்டுக்கு இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட். வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட்டுமே பெருசாக இந்தியாவில் சக்ஸஸ் பண்ணாது அப்படிங்கிறது இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள்.